hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் guys, ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கோட வீடியோ. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து புது பைக் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரைடில் வந்து புது பைக் தான் கொண்டு வந்திருக்கோம். பட் நான் வந்து சர்ப்ரைஸாக காட்டலான்னு பார்த்தேன். பட்டு வியூ பாருங்கள், முதல்ல வியூ வேறு லெவல் கைஸ். பின்னாடி செம்ம ஒரு வியூ பாயிண்டில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு நேச்சர் வியூவோட வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் கைஸ் இன்னைக்கு. ஸோ வேறு லெவல் வியூ கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சர் வியூ செம்மையாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம பைக் இங்கே நிற்குது கைஸ். ஃபைனலி வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம நியூ பைக்கை வந்து கொண்டு வந்துட்டோம் கைஸ். சைன் 125 கைஸ், சைன் 125. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா வந்து இது ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது கைஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. லுக்கு வந்து வேறு லெவலு. பட் SP 125ஓட லுக் கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் லுக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லுக். இங்கே வந்து SP 125ல் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்காக இருக்கும். ஆனால் இது வந்து நார்மலாக இருக்குது. பட்டு நம்ம வந்து ஃபைனலி நம்ம ரைடுக்காக கொண்டு வந்துட்டோம் கைஸ். லுக்கு பாருங்க கைஸ். புது வண்டி கொஞ்சம் நல்லா சைனிங் அடிக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து ரீச் ஆகிருக்கேன். சிறுமுகைக்கு முன்னாடி இருக்குது கைஸ். இன்னும் நம்ம வந்து சிறுமுகை கூட இன்னும் ரீச் ஆகலை கைஸ். பட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம டேங்க் ஃபுல்லாகவே இருக்குது. அது இல்லாமல் லுக்கு பாருங்க கைஸ், வேறு லெவலு, செம்ம ஒரு லுக்கு. அது இல்லாமல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நேற்றே பண்ணியிருப்பேன். பட் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஸோ என்னோடய இதுதான் பாயிண்ட் வந்து எனக்கு மைண்டில் இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸில் வந்து நம்ம ஒரு நேச்சர் வியூவில் வந்து நம்ம பைக்கோட வீடியோ செய்யலான்னு பார்த்து நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம் கைஸ். நல்ல ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கோம். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா வேறு இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வியூ வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சர் வியூ கிட்டே வந்துட்டேன் கைஸ். செம்மையாக இருக்குது லுக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து வியூ பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ரோடு கைஸ் வேறு லெவலு. பார்க்குறக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது, நடுவில் ரோடு, செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த ஸ்பவுட் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து மைண்டில் வச்சுருந்தேன். நம்ம நியூ பைக்குக்காக இந்த ஸ்போர்ட் சூப்பராக இருக்கும், இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து வண்டி கொண்டு வந்து நம்ம வீடியோ இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வண்டி நல்லா இருக்குது கைஸ். பிக்கப் எல்லாம் செம்மையாக இருக்குது. வண்டியோட பிக்கப் வந்து வேறு லெவலு. அது இல்லாமல் நம்ம நாளைக்கு ரைடு கூட இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம லாக்கெட் மாட்டியிருக்கோம் கைஸ். இங்கே நம்ம AK Vlogsோட லோகோ மாட்டி வச்சுருக்கோம். ஸோ என் ஹெல்மெட் நான் தனியாக வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே எங்கே வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. ஸோ நம்ம வண்டியில் வச்சுருக்கோம். பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது கைஸ். இன்னும் நம்பர் பிளேட் வரல கைஸ். நம்பர் பிளேட் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்பர் பிளேட் வரல. ஸோ அது இல்லாமல் கைஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். நார்மலாக அப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாட்டர் வாஷ் இப்போ பண்ணல கைஸ், அப்புறம் பண்ணுவோம். ஸோ புது வண்டி தான், வாட்டர் வாஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. நான் வந்து புது வண்டியோட vlog வந்து செய்யணும். அது ரொம்ப வந்து மைண்டில் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த இடம் போயிடலாம். ஃபைனலி நம்ம இந்த இடம் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது கைஸ். ஃபைனலி நம்ம வந்து செகண்ட் பைக்கோட வீடியோ கூட செஞ்சிட்டோம். அதாவது இந்த பிளேஸ் கைஸ் மறக்கவே முடியாது கைஸ், ஞாபகம் இருக்கும் எனக்கு. ஸோ செம்ம ஒரு பாயிண்டில் நிப்பாட்டி இருக்கு கைஸ். செம்ம ஒரு வியூ பிளேஸு. அது இல்லாமல் இந்த பிளேஸு ஐ திங்க்கு நான் போன வருஷம் கூட இந்த பிளேஸில் வந்து நான் வெயிட் பண்ணி லஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்குது. செம்ம ஒரு பிளேஸு. அதனால தான் வந்து நான் இந்த பிளேஸ் செலக்ட் பண்ணேன். அது இல்லாமல் பார்க்குறக்கே வாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இடம். மோஸ்ட்லி கைஸ் இதுக்காக ரொம்ப எக்ஸைட்டட் இன்னது எனக்கு. இந்த வண்டியோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணோம், இந்த வண்டியோட ஸ்பீடு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இன்னது. ஸோ
ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் ஓட்டுவோம் கைஸ். ரொம்ப ஸ்பீடு ஓட்டி நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நார்மல். இன்றைக்கி மைலேஜ் செக் பண்ணுவோம் கைஸ், இன்றைக்கி என்ன மைலேஜ் கொடுத்துட்டு இருக்குன்னு. ஏன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ண வைங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக ஓட்டுவோம் கைஸ். அது இல்லாமல் மைலேஜ் செக் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஆனால் இதுக்கு பிக்கப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து SP125 அந்த மாடல் ஸ்போர்ட்ஸ் லுக் மாடல் தான் நல்லா அதிகமாக பிடிக்கும். பட் இதில் இல்லை, பட் அதுதான் எனக்கு கம்மியாக இருக்குது. பட்டு ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது வண்டி கைஸ். பார்க்குறக்கே வேறு லெவல், லுக்கு வைஸு நல்லா தான் இருக்குது. அது இல்லாமல் மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 70 மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க. ஸோ 70 இல்லைனாலும் 65 ஆல்மோஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். அது இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கைஸ், என்னோடய எக்ஸைட்மெண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இப்போது ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ வண்டி வந்து நம்ம கூல் ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம நியூட்ரலில் இருக்குது. எப்போவுமே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடாது கைஸ். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து ஹோல்டு பண்ணணும். 2 நிமிஷம் வந்து நம்ம ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜினுக்குள்ளே போயிடும் கைஸ். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வண்டியோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து வண்டி ஆன் பண்ண உடனே கிளம்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது கைஸ். நம்ம வண்டி ஆன் பண்ணால் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணணும் கைஸ். எப்போவுமே வந்து ஆயில் வந்து இன்ஜின் வரைக்கும் போகிறதுக்கு வந்து டைம் ஆகும்ல கைஸ். அதனால் வந்து ஹோல்டு பண்ணணும், 1 நிமிஷம் ஆன் பண்ணிடணும் கைஸ். ஆன் பண்ணோன்னே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் கைஸ். நைட்டு கூட வச்சுட்டேன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது ஆன் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன் கைஸ். ஏன்னா இன்ஜின் வரைக்கும் ஆயில் போகும், அப்போ தான் வந்து கண்டிஷன் நல்லா இருக்கும் பைக் ஓடுது. ஸோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். இப்போது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி போனோம், இங்கே கண்டிஷன் நல்லா இருக்கும். அது இல்லாமல் ஆயில் வந்து போயிடும் இன்ஜின் கூட. ஸோ அதுக்கடுத்து நம்ம பைக் ரைடு வந்து ஈஸியாக வந்து நல்லபடியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பிக்கப் வந்து பாருங்கள், நார்மல் பிக்கப்பே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமுகை டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள், வேறு லெவல் வியூ காய்ஸ். செம்ம ஒரு வியூ கிடைக்குது நம்மளுக்கு. அது இல்லாமல் இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் இருக்குது இந்த பைக்கில் காய்ஸ், செம்மையாக இருக்குது. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அது இல்லாமல் வீடியோ எடுத்தேன் காய்ஸ். அதுக்குள்ளே நடுவில் ஃபோன் வந்தனால அந்த வீடியோ பாதியாக வந்திருக்கு. ஸோ காட்டுற காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd கியரில் இருக்கோம். அப்புறம் நிப்பாட்டி விட்ட வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ வண்டி நிப்பாட்டுற காய்ஸ், நீங்களே பாருங்கள். இப்போது வண்டி நிப்பாட்டிட்டு நியூட்ரலில் வந்தாச்சு காய்ஸ். வண்டி நிப்பாட்டிட்ட காய்ஸ், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு காய்ஸ் வண்டி. ஸோ பெட்ரோல் சேவிங் மோட் செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் காய்ஸ், செம்மையாக இருக்குது. வேறு லெவல் வியூ காய்ஸ், பாருங்கள், செம்ம ஒரு வியூ. மேட்டுப்பாளையம் போகிற வண்டியில் இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ அதிகமாக பிடிக்கும். இங்கே இருக்கிற மரம் பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது காய்ஸ். ஏன்னா ஃபுல்லாக லீஃப் எல்லாம் கீழே விழுந்துச்சு இல்லை காய்ஸ் நிறையா. ஸோ சீசன் வைஸ் மாறிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது க்ரீனாக ஃபுல்லாக. கொஞ்ச நாள் முன்னாடி வரும்போது வந்து இந்த மாதிரி இருந்தது மரம் காய்ஸ். ஆனால் இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது க்ரீனாக. இன்னும் க்ரீன் ஆகும் காய்ஸ். போக வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும் காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து துடிலூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம்.
இன்றைக்கி ஒரு ரைடில் வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய என்னது காய்ஸ், நான் வந்து ஒரே இடத்துல நல்லா ஹோல்டு பண்ணிட்டேன் காய்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து துடிலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 115 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் காய்ஸ். 115 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் காய்ஸ் இன்றைக்கி இந்த வண்டி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரிட்ஜ் ஏறிட்டோம் காய்ஸ். ஸோ இன்றைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.